வீட்டு தோட்டம் அமைக்க போறீங்களா? வேளாண் அதிகாரி சொல்வதை கேளுங்க. மனிதனுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குவதில் காய்கறிகளுடைய பங்கு மகத்தானது. தங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க தரமான காய்கறிகளை வீட்டு தோட்டம் மூலம் பெறலாம். நஞ்சு மருந்துகள் இல்லாத காய்கறிகளை உற்பத்தி செய்யலாம். குடும்பத்திற்கு காய்கறி வழங்குவதற்கான செலவை குறைக்கலாம். வீட்டு தோட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் கடையில் வாங்குவதை காட்டிலும் சுவையாக இருக்கும். சமையலறையில் வீணாக்கும் நீர் மற்றும் பொருட்களை பயன்படுத்தலாம். உடலுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஓய்வு நேரத்தை உபயோகமாக செலவிடலாம். வீட்டு தோட்ட காய்கறிகள் பயிரிடும் பருவம் ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்கள் ஆகும். கீரை வகைகள் தக்காளி, கத்திரி, மிளகாய், வெங்காயம், பூசணி, பாகல், புடலை, பீர்க்கங்காய், சுரைக்காய், சாம்பல் பூசணி ஆகியவற்றை பயிரிடலாம். நல்ல வடிகால் வசதியுள்ள இடத்தில் சூரிய ஒளி படக்கூடிய இடம். விவசாயிகள் தங்கள் வீட்டு தோட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகளை வாங்கும் போது மாநில அரசால் விதை விற்பனை செய்ய உரிமம் பெற்ற விதை விற்பனை நிலையங்களில் வாங்க வேண்டும். மாறாக சாலை ஓரத்தில் உள்ள கடைகளிலோ மளிகை கடைகளிலோ சந்தைகளிலோ விற்கப்படும் காய்கறி விதைகளை வாங்கக்கூடாது. விதைகள் வாங்கும் போது பில் கேட்டு பெறுவது மிகவும் அவசியம். விவசாயிகள் விற்பனை பட்டியல் பெறாவிட்டால் எந்தவித இழப்பீடும் பெற இயலாது. இத்தகவல்களை திருச்சி விதை ஆய்வு துணை இயக்குனர் கோவிந்தராஜு தெரிவித்துள்ளார்.